Hi friends, நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்க ஒரு சில கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய ப்ளவுஸு, சுடிதார், மாடல் நெக் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இப்போது இவங்க கேட்டிருக்க கொஸ்டின் வந்து 4 இன்ச் நான் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா 4 டிவைட் பண்ணி அப்புறம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் 4 இன்ச்சை மட்டும் ஆட் பண்ணி போடுறீங்க, அப்படி எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பேசிக்கான ஒரு விஷயம் நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம 4 இன்ச் ஆட் பண்ணணும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பாடியில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது மட்டும் 4 இன்ச் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை 4 பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்காக கிளாத்து 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு எவ்வளோ வேணுமோ அதை விட்டுக்கலாம். டைரெக்டாக நீங்கள் கார்மெண்ட்டில், அதாவது டைரெக்டாக ஒரு மெட்டீரியல், ஒரு தைச்ச ப்ளவுஸு, தைச்ச சுடிதாரில் நீங்கள் அளவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவை நீங்கள் டைரெக்டாக 4 பிரித்து போட்டிங்கன்னா போதும். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 4 இன்ச்சு ஆட் பண்ணணும், அது ஈஸ் அலவன்ஸ். நீங்கள் கார்மெண்ட்டில் தைச்ச ஒரு கார்மெண்ட்டில் நீங்கள் அளவு எடுக்கும்போது அதை 4 பிரிக்கிறது அப்படிங்கும்போது ஈஸ் அலவன்ஸ் ஆல்ரெடி அதுலேயே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. ஸ்டிச்சிங்க்கான இடம் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மெத்தடு தான். ஆட் 4 அப்படிங்கிறது எல்லா ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் சேர்த்த வேண்டியது. டிவைடட் 4 அப்படிங்கிறது நம்ம பாடியோடைய சுற்றளவை 4 பிரிச்சுக்கிறது. இது மட்டும்தான் ஸ்டிச்சிங்கில் மெயினான ஒரு விஷயம். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஃப்ரண்ட் நெக் வந்து லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃப்ரண்ட் நெக் லூஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் பாடி சுற்றளவை 4 பிரித்து கட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆம்ஹோல்லையும் சுருக்கம் வரும், முன்னாடி கழுத்தும் லூஸ் வரும். இது ஒரு ரீசன். ஏன்னா நீங்கள் செஸ்ட் ரவுண்டை கரெக்டாக எடுத்து 4 பிரித்து கரெக்டான நாச் போட்டு தையல் போட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு லூஸ் வர வாய்ப்பு இல்லை. அது ஃபஸ்ட்டு ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது வந்து நீங்கள் நெக்கு கட் பண்ணும்போது கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா, கிராஸ் இதில் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் ரொம்ப லென்த்தியாக வந்துடும். அது வந்து அந்த கிராஸ்னுடைய ப்ராப்ளம். அது அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிராஸ் தைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா அந்த நெக்கில் துணியை லூஸாக விட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். அப்போ தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் நெக் பீஸ் வைக்கும்போது அந்த கழுத்து வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. நீங்கள் தையல் போட்டிருக்கிறது மேலேயே பீஸ் வைக்கும்போது கழுத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அதே அளவு தான் உங்களுக்கு வரும். இது வந்து ரெண்டாவது ரீசன். மூணாவது வந்து நெக்கு கிட்ட வந்து நான் கிராஸாக ஒரு 1/2 இன்ச் கட் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த இதை வந்து நீங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலும் இந்த லூஸ் வராது. இன்னொன்று, ஆம்ஹோல் ரொம்ப டைட்டாக, செஸ்ட்டும் ரொம்ப டைட்டாக போச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து நெக்கு லூஸ் வரும். இதுக்கு எல்லாமே பேசிக்கு நீங்கள் கட்டிங் போடும்போது அந்த நெக்கு கிட்ட போடுற லைன் வந்து வளைவாக இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கீங்களா, அந்த கழுத்தோட அகலம் மேலே 2.25 இன்ச் வருது அப்படின்னா அந்த 7 இன்ச்சு 6.5 இன்ச்சு வர்ற இடத்துலையும் அதே 2.25 வருதா அப்படிங்கிறத கரெக்டாக வாட்ச் பண்ணி அந்த இடத்துல லைன் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கட்டிங்கில் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்டிச்சிங்கில் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி பாருங்கள். சுடிதார் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப டெப்த்தாக வெட்டிட்டா எப்படி சரி செய்யுது அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இதை வந்து நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். எவ்வளோ டெப்த்தாக இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் ஒரு பேண்ட் கிளாத்தை யூஸ் பண்ணி, ஒரு கேன்வாஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சுடிதார் அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. ப்ளவுஸுன்னா கூட கொஞ்சம் பிரித்து ஆல்ட்ரெல்லாம் பண்ணணும். சுடிதார் அப்படிங்கும்போது அதை பேட்ச் ஒர்க் பண்ணி நீங்கள் அதை வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷோல்டரெல்லாம் பிடிக்க போனீங்க அப்படின்னா அது அந்த ஃபிட்டிங்கே உங்களுக்கு மாறிடும். அதனால் எவ்வளோ டெப்த்தாக இருக்கோ அதை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஒரு கேன்வாஸை வெட்டி அதில் வந்து நீங்கள் பேண்ட் கிளாத்தை இல்லை டாப் கிளாத்தையே கூட உங்களுக்கு வந்து வித்தியாசமாக வேண்டாம் அப்படின்னா டாப் கிளாத்தையே கூட அதில் அடித்து திருப்பி மேலே சின்னதாக ஒரு பைப்பிங் மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்.
ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஃபால் ஆகுது, அது ஏன் இறங்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மெஷர்மெண்ட்டில் பாருங்கள். ஏன்னா மெஷர்மெண்ட்டில் வந்து ஆம்ஹோலோட உயரம் வந்து நம்ம கொஞ்சம் இறக்கி வைக்கணும். ஷோல்டர் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தள்ளி வந்துடக்கூடாது. ப்ளவுஸுக்கு 5.5 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா நான் சுடிதாருக்கு ஒரு 6 இன்ச்சு வைக்க சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே அதிகமாயிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஷோல்டர் வந்து ரொம்ப ப்ராடாச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அது இறங்கும். அதே மாதிரி செஸ்ட் டைட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்ஹோலும் கழுத்தும் லூஸ் ஆயிரும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு தகுந்த அகலம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாடி சைஸ் வந்து ஒரு 40 இன்ச்சு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு போய் நீங்கள் 2.5 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னாலும் நெக்கு வந்து அவங்களுக்கு சீட்டிங் வராது. அவங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சாவது நெக்கோட அகலம் வச்சிங்க அப்படின்னா தான் அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சைடில் நீங்கள் ஸ்டிச்சிங் போடும்போது கரெக்டாக அந்த ஷேப் வந்து அது கரெக்டாக வரும். அதே மாதிரி நீங்கள் கேன்வாஸ் வெட்டும்போது மேக்ஸிமம் அந்த மாதிரி ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னா பேக்குக்கு வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணாதீங்க. உள்ளே வந்து ஒரு கிளாத்தை மட்டும் வச்சு அடித்து நெக்கை திருப்பிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் கேன்வாஸ் என்ன டிசைன் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஆனால் ஷோல்டர் பிடிக்கிற இடத்துல கேன்வாஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த இடமும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஆம்ஹோலை வந்து ஒரு அளவுக்கு ஸ்லாண்டிங்காக அந்த ஷோல்டர்லேருந்தே கொண்டு போங்க. ஸ்ட்ரைட்டாக கொண்டு போவோம். அதை வந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காகவே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிரும். ஏன்னா சப்போஸ் ஒரு சில பாடிக்கு இத்தனை கரெக்ஷன் பண்ணனாலும் சரி வராது அப்படின்னா நீங்கள் தின்னாக ஒரு நாட் வச்சுக்கோங்க. இல்லை ஷோல்டர் பட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 42 இன்ச்சு ப்ளவுஸுக்கு பேக் லென்த் வந்து 15 இன்ச்சு வருது. ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் வந்து கரெக்டாக 15 இன்ச்சு 14 + 1 15 வச்சிங்கன்னா போதும். நெக்கு வந்து ஒரு 7-7.5 இன்ச்சு வருது அப்படின்னா அதுக்கு கீழே 4 + 1 வச்சுக்கோங்க. சைடில் எப்பவும் போல் நீங்கள் 3 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. செஸ்ட்டு பெருசாக இருக்குது, ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா அது 2.5 இன்ச்சை நீங்கள் குறைச்சிக்கோங்க. டாட்டினுடைய சென்டர் வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 4.5 இன்ச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஷோல்டர்கிட்ட இருந்து 10.5 இன்ச்சு, இங்கே வந்து ஒரு 4.5 இன்ச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அந்த செஸ்டுடைய மையப்பகுதி உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அதை சுற்றி நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். சென்டர் டாட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு 1.5 இன்ச்சு மடித்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.